சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்திருக்கிறோம். இன்னும் சில கட்சிகள் வரப்போகுது. அந்த கூட்டணிலாம் சேர்ந்து வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கிறோம். ஆகவே இந்த முறை நாங்கள் வெற்றி பெறுகிறோம், ஆட்சி அமைக்கிறோம், கூட்டணி பலத்தோடு வெற்றி பெறுகிறோம். ஆனா தனியா ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அதிமுக ஜெயிக்கும் நினைக்கிறீங்களா? 200% வெற்றி பெறும். இன்றைய சூழ்நிலை மக்கள் விருப்பெடுக்கிறார்கள். ஆனா திரு அமித்ஷா பிஜேபி அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு. கூட்டணி ஆட்சி அமைக்க சொல்றாரு. கூட்டணினா கூட்டணி பிளஸ் ஆட்சி கிடையாது. இந்த கூட்டணி வெல்லும். 2024 வெடிக்கலையே, மொத்தம் சீட்டு 26 வெடிக்கும்ல. உங்களுக்கு எவ்வளவு நாள் பொறுமையா இருப்பான்? எவ்வளவு நாள் அடிச்சாலும் வலிக்காத மாதிரி நடிக்க முடியுமா அவனால? அவனுக்கும் மனுஷன் தானே. அதிமுக இன்னும் கூட எந்திரிச்சு நிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கு. 68,500 பூத்துக்கும் ஆள் போட்டு பூத் கமிட்டி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டு பொறுப்பாளரும் மாவட்ட கழக செயலாளரும் இணைந்து எல்லா பூத் கமிட்டி வேலை நடந்துட்டு இருக்கு. பாஜக கூட்டணியிலிருந்து சொல்றாங்க விஜய் வருவார் கூட்டணிக்கு அப்படின்னு. அது என்ன முடிவு பண்ணலாம்? பாஜக சொல்றாங்க அது அவருக்கு சொந்த கருத்து. 2016 230 தொகுதி தமிழக வரலாற்றில் எந்த கட்சியும் இந்த மாதிரி ஜெயிச்சது இல்லைல்ல. இப்போதைய தலைமை ஜெயலலிதா இல்லை அல்லவா? இருக்கட்டுங்க, அவங்களுடைய வழியில தான் போயிட்டு இருக்கோம். நாங்க என்ன ரெட்டலை சின்னத்தை மாத்திட்டோமா, இல்ல கொடியை மாத்திட்டோமா? ஜூன் 9 இருக்கு, 10 இருக்கும்ல, சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? அது காலத்தின் கட்டாயம். என்ன கட்டாயம் இருக்கும்? என்ன வேணா நடக்கலாம். என்ன நடக்கும்? யார் வேணாலும் வெளியே வரலாம். யார் வருவாங்க சொல்லிட்டு வருவாங்க, வரும்போது சொல்லுவாங்க. நான் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன், வரலாம். இல்ல அவங்க ரொம்ப சிமெண்ட் போட்ட மாதிரி நம்ம உறுதியால போட்டு விட்டுனா கூட வந்துருவாங்க. மனசு உடஞ்சு போச்சுன்னா ஒண்ணும் இல்லைங்க. அவசியம் இல்லையே. ரொம்ப வெற்றி கூட்டணியில இருக்காங்க. வெற்றி கூட்டணின்னு மாயதான். அது வெற்றி கூட்டணி அவங்க தைரியம் இல்லாம தான் உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள பயம் தெரியுது இல்ல. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. கூட்டணி ஆட்சிக்கு தயாராகிறதா அதிமுக? கூட்டணியில் கட்சிகள் அதிகரிக்குமா? இதை பற்றி பேசுவதற்காக அதிமுகவின் திரு வடபழனி ராமகிருஷ்ணன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு வடபழனி ராமகிருஷ்ணன். வணக்கம். கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக தயாராகிட்டு இருக்கோம். கூட்டணி ஆட்சிக்கு தயாரானமே தெரியல. கூட்டணி கட்சிகள் வலுவாக இருந்து அந்த கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சியை பிடிக்கிறோம், அவ்வளோதான். கூட்டணிகள் ஆட்சிங்கிறது வேற, கூட்டணி ஆட்சிங்கிறது வேற. கூட்டணி வெற்றி பெறும். பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்திருக்கிறோம். இன்னும் சில கட்சிகள் வரப்போகுது. அந்த கூட்டணிலாம் சேர்ந்து வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கிறோம். இன்னொரு வரலாற்று குறிப்பு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, 1989 திமுக ஆளுங்கட்சி, 91 அதிமுக ஆளுங்கட்சி, திமுக எதிர்கட்சி கிடையாது. 96 திமுக ஆளுங்கட்சி, 2001 அதிமுக ஆளுங்கட்சி, திமுக எதிர்கட்சி கிடையாது. அதேமாதிரி 2011 ஆளுங்கட்சியாக வர்றோம், திமுக எதிர்கட்சி கிடையாது. ஒரு முறை ஆளுங்கட்சியாக இருந்தால் 2வது எதிர்கட்சியாக வர முடியாது. அது ஒரு ஃபார்முலாமே இருக்குது. 2வது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் மறுமுறை ஆட்சிக்கு வந்த வரலாறும் கிடையாது. ஆகவே இந்த முறை நாங்கள் வெற்றி பெறுகிறோம், ஆட்சி அமைக்கிறோம், கூட்டணி பலத்தோடு வெற்றி பெறுகிறோம். ஆனால் திரு அமித்ஷா பிஜேபி அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு. கூட்டணி ஆட்சி அமைக்க சொல்றாரு. கூட்டணினா கூட்டணி ஆட்சி, கூட்டணி பிளஸ் ஆட்சி கிடையாது. இந்த கூட்டணி வெல்லும். இந்த கூட்டணி ஜெயிக்கும். இந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுதுன்னா ஆட்சி அமைக்க போகிறது இந்த கூட்டணி. பட் அமைச்சர்கள் பங்கு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு யாரும் சொல்லலை. ஆனால் அமித்ஷா அப்படி சொல்லலையோ? அமித்ஷா தான் சொல்லியிருக்காரு, கூட்டணியே வெற்றி பெறும். பாஜக அந்த விருப்பம் இருக்குல்ல, ஆட்சியில் பங்கு எல்லாருக்கும் விருப்பம் இருக்குல்ல. 67க்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு ஆட்சிக்கு வர முடியலையே. இன்னைக்கு 1980 ஜூன் 9 புரட்சி எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். இன்னைக்கு நாள் 2வது முறை 1980. அதுக்கு முன்னாடி 77 ஜெயிச்சாரு, ஆட்சிக்கு வந்தார். அதுக்கு பிறகு 80 நாடாளுமன்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம், சிவகாசி 2 தான் ஏடிஎம்கே வெற்றி பெற்றது. திமுக மெஜாரிட்டி ஜெயிச்ச உடனே ஆட்சியை கழிச்சிட்டாங்க. எம்ஜிஆர் புரட்சி தலைவர் மக்களிடத்துல நான் நேரம் தவறு செய்தேன்னு கேட்டார், ஆட்சிக்கு வந்துட்டார். எதுக்கு சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, அந்த 80ஆம் ஆண்டு 1980 காங்கிரஸும் திமுகவும் ஈக்குவல் நின்னாங்க. மக்கள் அன்று நினைத்திருந்தால், திமுக காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தால், ஒருவேளை அன்று காங்கிரஸ் துணை முதலமைச்சராகவும் அமைச்சர்கள் பங்கு பெற்றிருக்கலாம். மக்கள் விரும்பவில்லை. மக்கள் விரும்ப மாட்டாங்கிறீங்க? தமிழ்நாட்டில் மக்கள் விரும்பல, என்னுடைய கருத்து. 67 அப்புறம் காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் எம்எல்ஏ சீட் கிடைக்குது, எம்பி சீட் கிடைக்குது, மந்திரி சபை வாங்க முடியலையே. ஆனால் அதிமுக சொல்லிட்டு இருக்கு நாங்கள் ஆட்சி அமைப்போம். நீங்க இப்ப சொன்ன மாதிரி அதிமுகவின் ஆட்சி அமையும், அதான் உண்மை. ஆனால் பாஜக அப்படி சொல்ற மாதிரி தெரியலையே. கூட்டணி வெற்றி பெறும், கூட்டணி ஆட்சி அமைக்குங்கிற அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும்னு அர்த்தம், அவ்வளவுதான். கூட்டணியில் மந்திரி சபையெல்லாம் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை. பாஜக அது விரும்புதோ? விருப்பம் எல்லாருக்கும் இருக்கும் இல்லைங்க. இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சு அதிகாரத்தில் பங்குதலை வாங்கன்னு கூப்பிடுறாரு இல்லைங்களா. திருமாவளவன் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ எல்லாருக்குமே கூட்டணி ஆட்சி அமையணும்னு ஆர்வம் இருக்கும். இதே திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே கூட்டணி ஆட்சியில் அங்கம் வைக்கிறாங்கல்ல. 2006 முதல் அவர் மைனாரிட்டி ஆட்சி, இங்கே மெஜாரிட்டி கிடையாது. மைனாரிட்டியாக இருக்கும்போது காங்கிரஸ் சப்போர்ட் இருக்கும்போது கூட காங்கிரஸுக்கு பங்கு தரல. புரியுதுங்களா?
அப்போ தமிழ்நாட்டு மக்கள் விரும்பலைங்கிற அரசியல்வாதி விரும்பலை. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து 67க்கு பிறகு அண்ணா ஆட்சி மார்ச் 6ஆம் தேதி அமைச்சதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. ஆனா தனியா ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அதிமுக ஜெயிக்கும் நினைக்கிறீங்களா? 200% வெற்றி பெறும். ஏனென்று கேட்டால் இன்னைக்கு சில திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்லாம் ரொம்ப பெருசாக பேசிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணா திருமாவளவன் உட்பட அனைவரும் பேசுகிறாங்க. எனக்கு என்ன ஒரு கருத்து நீட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வலுவாக இருக்குது, நான் மறுக்கவில்லை. கூட்டணி வலுவாக இருக்கிறது, கூட்டணியின் தலைவர் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், அடிமட்ட கேடர்கள் ஒற்றுமையாக இல்லை. அவர் கேடர் யாருமே வேலை செய்ய தேவையில்லை, இது உண்மை. எந்த கூட்டணி கட்சியில் உங்களுக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு சைக்கிள் டயரில் பேப்பர் ஒட்டி ஸ்கெட்ச் பண்ண எழுதி விளம்பரம் பண்ண காலமெல்லாம் உண்டு, விடிய விடிய பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அப்படி யாரும் கிடையாது. ஸோ அந்த கேடர் அப்படியே தான் இருக்கான். ஓட்டு வாங்கி தரக்கூடிய கேடர்ஸ் தலைவர்கள் சஃபாரி காரில் போகிறவங்கெல்லாம் அவங்க கூட்டணி இருப்பாங்க. கீழே இறங்கி வேலை செய்கிறவன் திமுகவில் கூட இருக்கிறவங்களுக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு ஏன் விருப்பம் இல்லை? அவங்க கூட்டணி நல்லா பலமாக இருந்துச்சுன்னா தொண்டர்களும் பலமாக தானே இருப்பாங்க. இன்றைய சூழ்நிலை மக்கள் விருப்பம் எடுக்கிறார்கள். என்ன விருப்பம் இருக்கு? இன்னைக்கு விலைவாசி பிரச்சனையாக இருக்கட்டும், இன்னைக்கு கூட பாருங்க, பாலியல் வன்கொடுமை பிரச்சனை, போதை கலாச்சாரங்கள், எந்த விதத்திலையும் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற விலைவாசி, சட்டம் ஒழுங்கு, சந்தி செய்கிற சட்டம் ஒழுங்கு, ஒவ்வொரு மாதந்தோறும் கொலைகள் எண்ணிக்கை பெருகி கொண்டே வருகிறது. இது எல்லா ஆட்சியிலும் இருந்திருக்குல்ல, அப்படின்னு சொல்ல முடியாது. மற்ற ஆட்சி இவ்வளவு கிடையாது. 2011 21 10 ஆண்டு காலம் இந்த அளவு வன்முறை இருந்துச்சா? எடப்பாடி ஆட்சி இருந்துச்சுங்களா? புரட்சி அம்மா ஆட்சி இருந்துச்சுங்களா? இல்லை. என்றால் அன்றைக்கி காவல்துறை கையில் கட்டப்படவில்லை, சுதந்திரம் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு காவல்துறைக்கு சுதந்திரம் கிடையாது, காவல்துறைக்கே பாதுகாப்பும் கிடையாது. இன்றைய சூழ்நிலை அப்படி இருக்குது. நமக்கு தெரியும், சென்னையில் சாலை கிராமத்தில் என்ன நடந்துச்சு தெரியும். கனிமொழி அக்கா கூட்டத்தில் ஒரு சாதாரண காவல்துறை சகோதரி என்ன நடந்தது தெரியும். உயர் அதிகாரி கல்பனா அவர்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியும். நம்ம தொடர்ந்து பார்க்கணும். அதேமாதிரி அருப்புக்கோட்டையில் டிஎஸ்பி சகோதரியை முடிவு பிடிச்சதும் தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டியது அந்த முதலமைச்சர் தான் பொறுப்பு, தெரியுதுங்களா? ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சு போன மாதம் தென்காசியில் ஒரு பக்கத்து கிராமங்கள் அங்கே 15 கிலோமீட்டர் கையில் கொண்டு போய் இன்னொரு கிரவுண்டில் வைக்கிறான். அப்போ என்ன தைரியம்? இவ்வளவு போதை கலாச்சாரங்கள் மண்டி போய் கிடக்குது, என்ன தைரியம் சொல்லுங்க? முந்தையெல்லாம் வர்றதே அபூர்வமாக இருந்துச்சு. இப்போ ட்ரெயினில் வருது, பஸ்ஸில் வருது, லாரியில் வருது, ஃப்ளைட்டில் வருது, கப்பலில் வருது. எப்படி அவங்க தைரியமாக கொண்டு வர்றாங்க? பிடிக்கிறாங்களே. பிடிக்கிறான்னு நியூஸ் வருது, வாஸ்தவம் தான். இப்போ இவ்வளோ நாள் பிடிக்காம விட்டு எவ்வளோ பேர்? ஒரு திருடன் பிடிபடுறானா முதல் திருடிலே பிடிபட்டுருவானா சொல்லுங்க? மாட்டானா? நிறைய திருடிட்டே கடைசியில் மாட்டிக்கிறான். எவ்வளோ அடித்தாலும் அடிங்க பாஸ், இப்படி தான் அடிப்பாங்க, வாங்க பாஸ்ன்னு நிறைய பேர் சொல்லுவார் நடிகர் சிங்கமுத்து. அந்த மாதிரி முதல்ல யாரும் மாட்டுறதில்லை. உங்களுக்கு முந்தா நாள் திருநெல்வேலி தாமிரபரணி பஸ் டெப்போல 25,000 லிட்டர் டீசல் திருடி இருக்கான். அது முதல் திருடு நம்புறீங்களா? இப்போ என்ன நிர்வாகம் பாருங்க. அந்த தொழிலாளர்கள் வருத்தப்படுவாங்கல்ல. இன்னைக்கு அனைத்து துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அந்த எல்லா கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அத்தனை அடிமட்டத்தில் இருக்க பூரா பேருமே வெறுப்புல இருக்காங்க. வெறுப்பு தான் சொல்வீங்க. ஆனா தேர்தல் வரும்போது ஒட்டுமொத்தம் அந்த கூட்டணி வென்றுது. மனசாட்சியை வச்சு போக மாட்டாங்க. எல்லோருக்கும் மனசாட்சி இருக்கிறது. 10 வருஷமா ஜெயிக்கிறாங்கல்ல. கிட்டத்தட்ட 2019 அனைத்து தேர்தலையும் திமுக கூட்டணி ஜெயிக்குது இல்ல? திமுக கூட்டணி ஜெயிக்குதுங்க. இவ்வளவு பிரச்சனைகள் அதிகமாகிட்டே வந்தது இல்லை. இன்னைக்கு சரியாயிரும், நாளைக்கு சரியாயிரும், நாளைக்கு சரியாயிரும் பார்த்து நொந்து போய் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறோம். அது வெடிப்பான். 2026 வெடிப்பான், தாங்க முடியாது. 2024 வெடிக்கலையே, மொத்தம் சீட்டு 26 வெடிக்கும்ல. உங்களுக்கு எவ்வளவு நாள் பொறுமையா இருப்பான்? எவ்வளவு நாள் அடிச்சாலும் வலிக்காத மாதிரி நடிக்க முடியுமா அவனால? அவனுக்கும் மனுஷன் தானே. ஒரு கட்டத்துக்கு மேல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே சொல்றாங்க, முடியலைங்க. இன்னைக்கு ஆண்டிமுத்து ராசா பேசியிருக்கிறாரு. அவர் சொல்லுகின்ற பொழுது சொன்னா 95% வாக்கு நிறைவேற்றி விட்டோம். இதெல்லாம் நகைச்சுவையா இல்லை? நகை கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா? கல்வி கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா? கேஸ் மானியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை அங்கன்வாடி ஊழியருக்கு போன பென்ஷன் கொடுத்துட்டீங்களா? இல்லை ஆசிரியர் பிரச்சனை தீர்ந்துருச்சா? எந்தவித பிரச்சனையும் தீராமலே பஸ்ஸுக்கு உங்களுக்கு இலவச கட்டணம் இல்லாத ஒரு பேருந்து கொடுத்துட்டு, மகளிர் உரிமை தொகை 1,18,00,000 பேர் கொடுத்துட்டு, இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1,18,00,000 பேர் மது பிரிவுகளாக குடிக்க வச்சுட்டு இதான் பண்ணியிருக்காங்க. எனக்கு இன்னும் சந்தேகம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பஸ்ஸில் சென்னையில் நீங்கள் பார்க்குறீங்க, நகர பேருந்தில் பெண்கள் இலவசமாக போகிறாங்க. குறைவான பஸ்ஸுகள் வருது, பேருந்து வருது. இதில் என்ன கஷ்டம் எனக்கு என்ன சந்தேகம் கேட்டிங்கன்னா, அந்த பேருந்தில் அந்த நடத்துகிற முதல்ல பெண்கள் சீட்டு கொடுத்துறாரு. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஆற்றுல போட்டால் அளந்து பண்ண சொல்கிறவனா, அந்த பெண்கள் பயணிக்கிறார்கள். ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் பெண்கள் பயணிக்கிற லிஸ்ட் நம்மகிட்ட இருக்குது. அதில் எத்தனை பேர் 5 ரூபா டிக்கெட்டு, 6 ரூபா டிக்கெட்டு, 7 ரூபா டிக்கெட்டு, 8 ரூபா எடுத்துகிட்டு பயணிக்கிறாங்க தெரியுமா? எவ்வளோ தூரம் பயணிக்கிறாங்க தெரியுமா? ஒரு குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு 16 ரூபா அந்த உயர்ந்தபட்ச கட்டணம். அந்த பெண்கள் பயணிக்கக்கூடிய அந்த கட்டணம் சாதாரண பேருந்துக்கு உயர்ந்தபட்சம் 16 ரூபா. அப்போ ஒருவேளை அந்த 16 ரூபா கணக்கு பண்ணி எல்லா டிக்கெட்டையும் நீங்கள் கொடுத்துட்டு அந்த 16 ரூபா கணக்கு பண்ணி டிரைவர் கண்டக்டர் பேட்டா கொடுக்குறீங்களா? இல்லை அந்த 16 ரூபா கணக்கு பண்ணி அரசாங்க சப்சிடி கவர்மெண்ட் போக்குவரத்து கொடுக்குறீங்களா? இது தெரியல. யாருக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். அவனுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் சிவசங்கர் மட்டும் தான் நான் கேட்கல, டிபார்ட்மெண்ட் எல்லாரையும் கேட்டேன். சார் அதெல்லாம் எதுக்கு சார்? என்ன காரணம் தெரியல. அவங்களுக்கு தெரியுதா இல்லை எங்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாலும் தெரியல. என்னோட சந்தேகம் தான். இவ்வளவு பேர் பயணிக்கிறாங்களே, இவ்வளவு பேர்னால எவ்வளவு நஷ்டம் வருது, ஒரு அளவு தெரியணும்ல. ஆனா இதெல்லாம் தேர்தலை எதிரொலிக்க அவசியம் இல்லை.
பாதிக்கும்ல. இன்னைக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்க இல்லைங்களா, இந்த உரிமை தொகை வாங்காதவன் என்ன நினைப்பான்? ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடிய சாதாரண நடுத்தர அடிமட்டத்தில் இருக்கிற பெண்ணுக்கு கிடைக்கல, அந்த பெண் வாடகை கொடுக்குற ஹவுஸ் ஓனர் கிடைக்கிறதுங்கும் போது அடிமனசில் காயப்படும் இல்லைங்களா? முதல்ல என்ன சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதி, நாங்கள் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் கிட்டத்தட்ட 2,23,00,000 குடும்ப அட்டைகளுக்கும் குடும்பம் சொன்னாங்க. மக்கள் என்ன நினைச்சாங்க, எனக்கு எங்கள் அக்காவுக்கு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் சின்னம்மாவுக்கு எங்கள் நாத்தனாருக்கு மதினிக்கு எல்லாம் கிடைக்கும் நம்பினாங்க. அது ஓட்டு போட்டாங்க. நம்பிக்கை தானுங்க. ஒரு திரைப்படத்தை சொல்கிற மாதிரி ஒரு மனிதனை ஏமாற்ற வேண்டும் என்ற ஆசையை தூண்டும். அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அமித்ஷா சொல்கிறாரு, எந்த ஷா வந்தாலும் 1972 புரட்சி தலைவர் பணு கொடுக்குற போது கே ஷா இருந்தார். கே ஷாவை கிண்டல உங்களுமே பத்திரிகைக்காரன்னு சொல்லுவாங்கன்னா கே ஷானா கலைஞர் கருணாநிதி ஷா அப்படிம்பாங்க. அப்போ ஆரம்பமாவதும் பிரச்சனை தான் ஷாவில் தான், முடிய போகிறதும் ஷாவில் தான். இதுதான் என்னுடைய கருத்து. கே ஷா இருக்கும் சப்போர்ட்டாக இருந்தார். அமித்ஷா வந்தோடனே இப்போ அஸ்தமன சூரியன் நோக்கி போயிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அதிமுக கூட்டணி பெருசாக வரவே இல்லைன்னு ஆகவே இல்லையே. இன்னும் அதான் சொல்லிட்டு இருந்தேங்க, கூட்டணி இன்னும் சில கட்சிகள் வர இருக்கிறார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார். என் கழக பொதுச் செயலாளர் பேசிக்கிட்டு இருக்காங்க. வரும்போது உங்களுக்கு டெய்லி சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன? டெய்லி டிசிஆர் ரிப்போர்ட்டா என்ன? டெய்லி கலெக்ஷன் ரிப்போர்ட் தியேட்டரில் இன்னைக்கு இவ்வளோ ஓடி இருக்கு வசூல் சொல்றதுக்கு கழக பணி நடந்துட்டு இருக்கு. பொதுச் செயலாளர் பேசுகிற கட்சிகள் இருக்குன்னு தெரியும் நமக்கு எல்லா பெரிய கட்சி. நான் உங்களுடைய கேள்விக்கு தான் முதலே சொல்லிட்டேன், திமுக கூட்டணி கட்சிகள் அங்கே இருந்தாலும் கூட கேடர்ஸ் எல்லாம் இங்கே இல்லை, குறைஞ்சிட்டு இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடாக அந்த உள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர் பேசும்போது மேல்மட்டத்தில் சிந்திப்பாங்க. இந்த கூட்டணி பலமா இருந்தாலும் கூட்டணி அமையாட்டாலும் அதிமுக அணிக மக்கள் 2016 புரட்சி தலைவமா 234 தொகுதி ரெட்டல் இன்னும் ஜெயிச்சாங்களா இல்லையா? 2016 234 தொகுதி தமிழக வரலாற்றில் எந்த கட்சியும் இந்த மாதிரி ஜெயிச்சது இல்லைல்ல? இல்லதான். 234 தொகுதி கேண்டிடேட் போட்டது ஒரு சிம்பிள். இப்போதைய தலைமை ஜெயலலிதா இல்லை அல்லவா? இருக்கட்டுங்க, அவங்களுடைய வழியில தான் போயிட்டு இருக்கோம். நாங்க என்ன ரெட்டலை சின்னத்தை மாத்திட்டோமா, இல்லை கொடியை மாத்திட்டோமா, அலுவலகத்தை மாத்திட்டோமா? அதே அலுவலகம், அதே பொதுச் செயலாளர் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறாரு. அவர் தன்னுடைய சிலுவம்பாளையத்திலிருந்து கிளை செயலாளர் படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை வருவார் சொல்ல முடியுமா? இல்லைங்களா? அங்கே ஒரு குடும்ப வாரிசு. அவர் கருணாநிதி சார் இருந்தார், உதய ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி, அப்புறம் இன்பநிதி, இப்படி தானே போயிட்டு இருக்கு. இப்போ நான் தைரியமாக சொல்கிறேன், எங்களை எடப்பாடியார் இன்னைக்கு பொதுச் செயலாளர் இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நாளில் வேற யாராவது வருவாங்க அடுத்த தலைமுறைக்கு, உத்தரவாதம் தர முடியும். இப்போவே நீங்கள் மாத்துறீங்களே, இப்போவே தலைமையை மாத்துறீங்க நீங்க. சொல்றேன், எதிர்காலத்தை சொல்றேன் நான். சரி, அவர் 70 வயசு வச்சுங்க, 95 வயசு ஆகும்போது நான் வேற ஆள் வருவாங்கல்ல, ஜெனரேஷன் தயார். அந்த கட்சியில வாரிசு கிடையாது சொல்ல வரேன். குடும்ப வாரிசு ஒரு வாரிசு மன்னராட்சி கிடையாதுங்க. அதிமுக எம்ஜிஆர் இருந்தாரு, நடத்திட்டு இருந்தாரு. அவர் இருக்கும்போதே கூட பாவு சார்முகம் அவர்கள், ராகவானந்த் அவர்கள்லாம் நாவலர்லாம் பொதுச் செயலாளர் இருந்தாங்க. கட்சி நடந்துச்சு. அவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த சூழ்நிலை தெரியல. அவர் இறந்த பிறகும் கூட ஒரு அச்சம் இருந்தது தவிர புரட்சித்தில் அம்மா கட்சியை வழி நடத்தினாங்க. 17 லட்சம் தொண்டர் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் புரட்சித்தில் அம்மா வந்த பிறகு கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்களை வலுவாக கொண்டு வந்து வச்சாங்க. தமிழகத்தில் 37 நாடாளுமன்ற வெற்றி பெறவும் ஒரே சிம்பிளில் நிற்க வச்சு 2016 214 தொகுதியை ரெட்டல் நிற்க வச்சோம். இன்னைக்கு திமுக தைரியம் இருக்கிறதா? இப்போ அதிமுக தைரியம் இல்லையே. இருக்கு, இப்போ இருக்கு, இருக்கு சொல்ல வரேன்னா, நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் தன் சொந்த வரலாற்றிலேயே ஒரு முறை கூட திரைன்றது கிடையாது. இப்ப நிக்க சொல்லுங்க, நாங்க கூட்டணி தனியா நிக்கிறோம், சந்திப்போம். இல்ல நான் தயார். இல்ல இப்ப எந்த கட்சியுமே கூட்டணி இல்லாம நிக்க முடியாது. கட்சி இல்லங்க, நீங்க இவ்வளவு சாதனை செஞ்சுன்னு சொல்றீங்கல்ல. ஆண்டி முத்துராஜா சொல்றாங்க 95% வாக்கு நிறைவேற்றப்பட்டு தைரியம் இல்லைங்க. நீங்க சொல்றீங்கல்ல, நாங்க எல்லாம் செஞ்சுட்டோம், நில்லுங்க பாப்போம். அண்ணா திமுக கூட்டணி அப்படி இருக்கு, இந்த பிரிவுங்கிறது உண்மைதான். இன்னைக்கு இருக்கு. ஆனா இன்னும் கூட்டணிக்கு வராதவர்கள் பாமக ஜூன் 9ஆம் தேதி இருக்கு. அதிமுக கூட்டணி வராதவர்கள் கூட்டணி இன்றைய ஜூன் 9ஆம் தேதி இருக்குங்க. 10 இருக்கும்ல, சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? அது காலத்தின் கட்டாயம். என்ன கட்டாயம் இருக்கும்? என்ன வேணா நடக்கலாம். என்ன நடக்கும்? யார் வேணாலும் வெளியே வரலாம். யார் வருவாங்க சொல்லிட்டு வருவாங்க, வரும்போது சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன், வரலாம். இல்ல அவங்க ரொம்ப சிமெண்ட் போட்ட மாதிரி நம்ம உறுதியால் போட்டு விட்டுனா கூட வந்துருவாங்க. மனசு உடஞ்சு போச்சுன்னா ஒண்ணும் இல்லைங்க, அவசியம் இல்லையே. ரொம்ப வெற்றி கூட்டணியில இருக்காங்க. வெற்றி கூட்டணி மாயதான். அது வெற்றி கூட்டணி அவர் தைரியம் இல்லாம தான் உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள பயம் தெரியுது இல்ல. அதிமுக கூட்டணி இருக்கு, பாஜக இருக்கு, பாமக வருமா, வர வாய்ப்பு இருக்கு, தேமுதிகவும் வர வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற தேதிகளில் விஜய் தனியா போயிருவாங்க மாதிரி தெரியுது. இந்த மாதிரி அணிகள் பிரிந்து கிடந்தால் ஆடுகின்ற திமுக கூட்டணிக்கு வெற்றி எளிதாகி போயிரும்ல. நான் முதலே சொன்னேன், திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கேடர்ஸ் பூராமே அதிமுக ஓட்டு போடுவான். அந்த அளவுக்கு நொந்து போயிருக்கிறான். யதார்த்தம் நான் சொல்றது, கள்ள நிலவரம். அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார் நிலவரத்தை சொல்றேன். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஊழல், எங்க பார்த்தாலும் சீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஃப்ராடு பண்றாங்க தெரியுது அவங்களுக்கு. இதுக்காக நாங்கள் ஓட்டு போட்டோம், இதுக்காக நம்ம ஆட்சியை கொண்டு வந்தோம் தோணுதில்லை அவங்களுக்கு. கேடர்ஸ் நினைக்கிறான்ல, நீங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்காரன் ஒரு கொடியேற்ற முடியலன்னு உள்ளுக்குள்ள தொண்டை கவலைப்படுவான்லங்க. தலைமை கவலைப்பட வேண்டாம். தலைமைக்கு அவர் ஸ்டாலின் வேணும்னு இருக்கலாம், அடிமட்ட தோணும். எங்க ஊர்ல கொடியேற்ற முடியலையே சொல்லுவாங்க. நீங்க அதான் சொல்லி கொடுத்தீங்க, அத்துமீறு அடங்குமாறு சொல்லி கொடுத்தீங்கல்ல. அவன் ரெடியா இருக்கான். நாளைக்கு அத்துமீறுவா அடங்க மறுப்பா உனக்கு கேட்க மாட்டான். எங்க என்ன அதிமுக ஓட்டு போட்டுருவா ரெட்டலை. யதார்த்தம் தான்.
கம்யூனிஸ்ட் தொண்டர்களாக இருக்கட்டும் எவ்வளோ பிரச்சனையை பார்த்து தொடர்ந்து. அன்றைக்கி சண்முகம் அவர் ஒரு பிரச்சனையில் பேசுகிறாரு, நம்முடைய மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, அவர் என்ன கேட்குறோம் செஞ்சு கொடுத்துருவோம். இப்படியே பேசுகிற ஒரு அமைச்சர் பொது வெளியில் என்னென்ன பண்ணிட்டு போங்க, பொது வெளியில் பேசலாமா? அப்போ மெச்சூரிட்டி இல்லை அவங்களுக்கு. ஜெயிச்சிருவோம் நம்பிக்கை இருக்க தவிர ஆத்மார்த்தமாக நம்பிக்கை இல்லை. வெளியே பேசிட்டு இருக்கிறாங்க. 200 சீட் ஜெயிப்பேன்னு சொல்கிறாங்களே திமுக. சொல்லலாங்க, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியாவாம் சொல்லிய வண்ணம் செயல் இல்லைங்களா? நாளைக்கு வந்து வள்ளுவருடைய பிறந்த நாள், நாளைக்கு அனுச நட்சத்திரம், வைகாசி மாதம். அதான் வள்ளுவருக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. 200 ஜெயிக்க மாட்டாங்களா? வாய்ப்பே இல்லைங்க. அதான் முதலே சொல்லிட்டாங்களா, திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு இருந்திருக்கிறதோ அடுத்த முறை எதிர்க்கட்சி அந்தஸ்தே வந்ததில்லை. இந்த மாறுமோ? கண்டிப்பாக அதே தான் மாறாது. 89 ஆட்சி இருந்தது, 91 புரட்சி தலைமை முதலமைச்சர் முதல் ஆகும்போது திமுக எதிர்கட்சி இல்லை. அதேமாரி 96 இருக்காங்க, 2001 அண்ணா திமுக ஆட்சி வருது, திமுக எதிர்கட்சி இல்லை. 2006 இருக்காங்க, 2011 ஆளுங்கட்சி அண்ணா திமுக வரும்போது திமுக எதிர்கட்சி இல்லை. அப்போ இந்த முறை ஆளுங்கட்சி இருக்கு, எதிர்கட்சி வராது. எப்படி 200 சீட் வரும்? 20 இருந்தாலும் பெரிய விஷயம், 23 வந்து எதிர்கட்சி இல்லைங்களா? இப்போ 200 யாருக்கு வரும்? 200 எங்களுக்கு வரும். பிரிச்சு கிடக்கு இல்லை, அப்படிலாம் இல்லைங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நான் தான் முதல்ல சொன்னேன், 1980 காங்கிரஸ் திமுக ஈக்குவலாக நிற்கும் போது மக்கள் நினைச்சிருந்தாங்கன்னா எம்ஜிஆர் வேண்டாம் சொல்லி திமுக ஓட்டு போட்டுருந்தாங்கன்னா அன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியா பச்சாதாப ஓட்டு கிடைத்தது. திரு எம்ஜிஆருக்கு பச்சாதாப ஓட்டு கிடைச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன தவறு செய்தேன்னு சொல்லி கேட்டார். ஒரே வார்த்தை தான் கேட்டார். நான் அதை பண்றேன் இதை பண்ணான்னு சொல்ல, என்ன தவறு செய்தீங்க, ஏன் ஆட்சியை கலைத்தார்கள், அவ்வளவுதான். அது மொத்தமே மக்கள் அவர் பக்கமே போட்டாங்க. அன்னைக்கு எல்லாம் தவறுலாம் ஒன்றும் செய்யல, அவங்க வரட்டும், 2 கட்சி ஒரு காங்கிரஸ் 67 வரவே இல்லை, அவங்க வரட்டும், 13 வருஷம் ஆச்சு சொன்னாங்களா? மக்கள் விரும்பல, நீங்க இருங்க அப்படின்னாங்க. இப்போ எங்களை இருக்க சொல்றாங்க. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வியாபார பெருமக்கள், மாணவ சங்கங்கள், பெண்கள், எல்லா துறையிலையும் அரசு துறையில் இருக்க பூராமே பேசிட்டு இருக்கிறான். அவனே நொடிச்சு போய் மனசு உள்ள முடஞ்சு போய் இந்த ஆட்சி போனா போதும். கடந்த 2021 அதிமுகவில் ஏற்பட்ட ஒரு பிளவு, திரு டிடிவி கட்சி ஆரம்பிச்சு, அது இருந்தால் அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்குன்னு தொடர்ந்து பல ஆய்வாளர்கள் கருத்து. நான் முரண்படுறேன். 10 ஆண்டு காலம் ஆட்சி இருந்தோடனே சாதாரண அடி மக்கள் 10 வருஷம் இருந்துட்டாங்களா, அவர் வரட்டும் பாவம், அந்த ஒரு சிம்பதி வந்துடுதுல. 10 வருஷம் இருந்துட்டாங்க. 2 முறை தொடர்ந்து எம்ஜிஆர் காலத்தில் 3 முறை, 77, 80, 84 3 முறை வந்தோம். அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் அவர்கள் 91 வந்தாங்க, 2001 வந்தாங்க, அதுக்கப்புறம் 11 வந்துட்டு தொடர்ந்து 2 முறை விஜயிச்சிட்டோம். அதனால 10 வருஷம் ஆட்சினோடனே சரி போதும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணாங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ எல்லாத்தையும் போய் நாங்கள் மறுபடியும் வேறு சொல்ல முடியுமா? வேலை செஞ்சோம், எலெக்ஷன் வேலையெல்லாம் பார்த்தோம், ஒர்க் பண்ணோம், ஹார்ட் ஒர்க் பண்ணோம். கூட்டணி பலம் மட்டும் கிடையாது. இன்னொன்று சொல்லணும்னா, இன்னைக்கு விசாகம் முருக பக்தர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு நாங்கள் 13 கிலோ தங்க கவசத்தை செய்து வழிபாடு நடத்தினோம். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி கீழே போட்டதில் வந்தார், அவர் ஜெயிச்சார்ல. உண்மையிலே முருக பக்தர் என்ன செஞ்சிருக்கணும்? விபூதி கீழே போட்டு ஓட்டு போடப்படாது, தங்க கவசம் போட்டிருக்காங்க, அதிமுக போட்டிருக்கணும் இல்லைங்களா? அப்போ போடல இல்லை, இப்போ மறுபடியும் எப்படி போடுவோம்னு நினைக்கிறீங்க? யோசனை பண்ணுவாங்கல்ல. ஒரு தப்பு பண்ணிட்டோம். அந்த நேற்று ஒரு தொலைக்காட்சியில் பேசவும் சொன்னேன், நாங்கள் மக்கள் வந்து நாட்டுக்கோழி முட்டைக்கு நல்ல பாதுகாப்பு வச்சது தப்பாக போச்சு, எங்களுக்கு தெரியாமல் வச்சுட்டோம். 520 போலி வாக்குறுதியை நம்பி அறியாத இனங்கள் அரியாசனத்தை உட்கார வைத்து விட்டார்கள். எல்லாரும் நம்புவாங்க. கருணாநிதி எப்படி ஆட்சிக்கு வந்தார் ஞாபகம் கொடுக்குறா? 2 ஏக்கரால தண்டார். 2 ஏக்கரா என்ன பண்ணுவான்? ஒன்று கொடுத்த குடியிருக்கிற 2 ஏக்கர், 2 ஏக்கர், எனக்கு 2 ஏக்கர், எங்கள் தம்பிக்கு 2 ஏக்கர், எங்கள் மாமாவுக்கு 2 ஏக்கர், சித்தப்பாக்கு நினைச்சாங்கல்ல, ஆசையை தூண்டினார்ல. மக்கள் நம்பலாம், எதிர்பார்த்தான். யாரு கொடுத்தாங்க சொல்லுங்க? வாய்ப்பு இல்லைங்க. வாய்ப்பு இல்லைன்னு தெரியாதவனுக்கு. அதான் இப்போ சொல்றாங்க, நாங்கள் தெரியாதனமா திமுக ஓட்டு போட்டோம், நாட்டுக்கோழி முட்டைக்கு நல்ல பாதுகாப்பு வச்சு தப்புன்னு இப்போ உணர்றான். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸும் இருக்காரு, டிடிவியும் இருக்காரு, இதெல்லாம் அதிமுக ஏற்றுக்குமா? அது அவங்க இருக்காங்க, என்டிஏ ஒத்துக்குது. எங்கள் பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறோம், நாங்கள் கட்டுப்படுப்போம். இந்த தேதி எங்கள் பொதுச் செயலாளர் முடிவு தான். ஆனால் ஒரு நெருடல் தானே அதிமுக. இல்லை இது அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கலாம், தொண்டர்கள் நினைக்கல. தலைமை என்ன சொன்னாலும் கட்டுப்படுவோம். கூட்டணி அவங்க இருக்காங்க, நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் தொகுதியில் நாங்கள் வேலை செய்வோம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு செய்வோம், வெற்றி பெறுவோம். ஒரு இலக்கை, எங்களுக்கு ஒரே இலக்கு, திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும், அதிமுக ஆட்சி அதிகமான இடங்களில் வெற்றி பெறணும். எங்கள் கூட்டணி இருக்க யாராவது எதிர்கட்சி இதில் வந்தால் எங்களுக்கு சந்தோஷம். ஒரு வருஷம் இருக்கும் பொழுதே ஒரு கூட்டணி அமைக்கிறது என்பது ஒரு அவசரமாக எடுக்கப்பட்ட முடிவு. எந்த சமயத்திலையும் மாறுபடக்கூட வாய்ப்பு இருக்கு. கூட்டணி பிரியும், உடையும். இல்லை, உங்களுடைய கருத்து நியாயமான கருத்து. என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு தொலைநோக்கு பார்வை. திடீர்னு வந்து வாங்க காபி சாப்பிட்டு வரது போல 2-4 நாள் பழைய கிளையை சிரிச்சு குட் மார்னிங் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு ஒரு 10 நாள் கழிச்சு காபி சாப்பிட்டு வந்துடுவீங்க. கலை இதார்த்தம். அதனால இவங்க 2 பேருமே 2021 இருந்துட்டு அவரை பிரிஞ்சிருக்கோம். இந்த பிரிஞ்சவெல்லாம் ஆட்டு மாடத்தை ஒட்டணுங்க இருக்கா, கொஞ்சம் கேப், 1 வருஷம் டைம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மெர்ஜ் ஆகிட்டு வர்றாங்க. நிர்பந்தம் இல்லை, நிர்பந்தம் கிடையாது. ஒரு இலக்கு, திமுக வீட்டுக்கு அனுப்பணும். இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையும் பாதிக்கப்பட்டிருக்கோம்ல. இன்னைக்கு சென்னையிலனா அந்த மழை பெய்யுது. இப்போ இந்த மழையில் என்ன ஆகும் தெரியல. ஒரு சிறு மழைக்கு சென்னை தாங்காது. 4000 கோடி எங்கே போச்சு தெரியல. ஒவ்வொரு பிரச்சனையும் பார்க்குறோம். இன்றைக்கெல்லாம் ஒரு விளம்பரம் மனசு வலிக்குது. மாநகராட்சி விளம்பரம் கொடுக்குறாங்க.
ஒரு பெண் தலையிலேருந்து ஒரு ஆண் வந்து பின்னாடி ஒரு யூரின் போகிற மாதிரி வேணாமாங்க? ஒரு பெண் அப்படி கொச்சைப்படுத்தலாமா? ஒரு மாநகராட்சி விளம்பரம், என்ன நாகரிகம் அது? எங்கே போயிட்டுருக்கு சொல்லுங்கள்? அப்போ பெண்ணுக்கு எங்கே பாதுகாப்பு? நீங்கள் இப்போ தாம்பரத்தில் பாருங்க, அது இவ்வளோ சின்ன பொண்ணு 13 வயசு, அந்த அரசனுடைய பாதுகாப்பு இல்லை, அங்கேயே பாதுகாப்பு இல்லை. இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்கல்ல, இதுக்காக ஓட்டு போட்டோம். சாய்ஸ் வேறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுக ஒரு பெட்டர் சாய்ஸ்ன்னு மக்கள் நினைப்பாங்களா? 100க்கு 100 நினைப்பாங்க. ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு வந்து திமுக ஆட்சி ஆற்காடு வீராசாமி மின்சாரத்துறை அமைச்சர் கரண்ட் வரும் வராது சொல்ல முடியாது. அதை உடைத்து மிகை மாநிலமாக மாற்றி 2011 எங்கள் அம்மாவுக்கு வந்ததுக்கப்புறம் சரி பண்ணி ஒவ்வொரு தடையில்லாத மின்சாரம் கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 100 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக கொடுத்து இந்தியாவில் எங்கேயும் இல்லை. அதை நினச்சி பார்க்கணும். இன்னைக்கு புரட்சி எம்ஜிஆர் வந்து ஒரு குடிசைக்கு ஒரு விளக்கு கொடுத்தாரு, முதல்ல அவர் பண்ணார். அம்மா என்ன பண்ணாங்கன்னா, சரி இன்னும் எல்லாருக்கும் 100 யூனிட் ஃப்ரீன்னு கொடுத்தாங்க. ஏழை பணக்காரன் திமுக அண்ணா திமுக விடுதலை மைக்கு யாரையும் பார்க்க எல்லாம் எடுத்துக்கோ 100 யூனிட் ஃப்ரீ கொடுத்தாங்களா இல்லைங்களா? இன்னைக்கு கரண்ட் எப்போ வரும்னு தெரியல. அதை நினைக்கிறாங்கல்ல மக்கள். மின்சார பிரச்சனை இருக்குன்னு இருக்குங்க, இப்போ இருக்குங்க. இல்லை ரிப்போர்ட் ஆகவே இல்லையே. நிறைய இடங்கள் இருக்கு, அரசு புரசலாக இருக்கு. மொத்தம் பத்திக்கும் போது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பார்த்தீங்கல்ல, ஒவ்வொரு முறையும் திருவிழா காலங்களிலே இந்த பிரச்சனை இருக்கிறது. இப்போ முத்திருச்சு. முந்தா நாள் போன வாரம் முத்தி 5000 பேர் ரோட்டில் நின்று மறியல் பண்ணதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாகிடுச்சு. இன்னைக்கு காலைல வர முடியல, வெளியூர்லேருந்து திருச்சியிலேருந்து நிறைய பேர் வர முடியல. காலையில் திருச்சியிலேருந்து ஒரு 4 மணிக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்னப்பா திருச்சி கிளம்பி வந்துட்டியாப்பா? நான் வந்து ஆட்டோ அனுப்புவானேன், திருச்சியில் உட்காந்துருக்கேன், வண்டியை கிடைக்கலங்கிறான். 4 மணிக்கு சென்னை வர வேண்டிய 4 மணிக்கு திருச்சியில் உட்காந்து பஸ் கிடைக்கலங்கிறான். உரிய ஏற்பாடு பண்ணவில்லைங்க. ஒரு திருவிழா காலம், ஒரு முகூர்த்த காலம், சனி ஞாயிறு, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பக்ரீத்து, முகூர்த்த நாள் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, எப்போவுமே இங்கேருந்து போகிறாங்க வர்றாங்க தெரியுது. வருமானம் தானுங்க. அதிகமான பேருந்தில் விட்டால் அவன் ஓசியில் விடப்போம். எல்லாருக்கும் கட்டணம் தானே, காசு கொடுத்து வர ரெடியாக இருக்கான். காசு வாங்க வேண்டியது. அன்றைக்கி தனியார் பேருந்து 4 பேருந்து வச்சுருக்கிறான், 6 பேருந்து ஆக்குறான், 8 பேருந்து ஆக்குறான், 10 பேருந்து ஆக்குறான். நீங்கள் கிட்டத்தட்ட இந்த ஆட்சியில் வந்து 4 ஆண்டு காலத்தில் 25,160 கோடி ரூபா நஷ்டம் வந்திருக்கு போக்குவரத்துகள் மட்டும். அப்போ 4 வருஷம் கணக்கு பண்ணி பாருங்க. 4 வருஷம் கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 18 கோடி 50 லட்சம் ரூபா நஷ்டம். ஆனால் பாஜகவுக்கு இருக்கிற அந்த வேகம் திமுகவுக்கு எதிராக இருக்கணும், திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பும் அப்படின்னு அதிமுகவுக்கு இருக்கா? ஃபீல்டர் ஒவ்வொருத்தனுக்கும் இருக்குது. 2 கோடி தொண்டனுக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் இருக்குது. இந்த ஆட்சி அனுப்பணும், இந்த ஆட்சி அனுப்பணும், இந்த ஆட்சி அனுப்பணும். தினம் பார்க்குறான்லாங்க. மாதம் ரீனியூ சொன்னான், எடுக்கல. 3 தடவை மின் கட்டணம் ஏற்றிட்டான், பால் கட்டணம் ஏற்றிட்டான். 48 ரூபா இந்த பால் 60 ரூபா. அன்றைக்கி என்ன சொல்கிறார் பால்துறை அமைச்சர் நாசர்? சொல்கிறாரு 48 ரூபா பால் 60 ரூபா விற்கிற ஆரஞ்சு பால் நீ வாங்குற, டீ கடை வாங்குறான். டீ கடை வாங்கி கீழே ஊற்றுறான், நம்ம தான் டீ ஊற்றுறான், நம்ம தான் டீ ரேட் ஏற்றுவான். தினங்க லாஜிக்கு. டீ கடைக்காரன் 48 ரூபா பால் வாங்கினவன் 60 ரூபாய்க்கு பால், அதே பால் 60 ரூபாய்க்கு வாங்கும்போது அந்த டீ விலை ஏற்றுவான், இல்லை டீ எண்ணிக்கை குறைப்பான். இதே எதார்த்தம். இது தெரியலையே அவருக்கு, அமைச்சருக்கு. கல்லூரி தடிக்க வர்றாரு. என்ன பாருங்க, யாராவது ஒருத்தர் டீசெண்டாக பேசுகிறாங்களா சொல்லுங்கள். நீங்கள் நான் கட்டுப்படுறேன். திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் யாராவது ஒருத்தர் டீசெண்டாக பேசுகிறான்னு சொல்லுங்கள். அவர் துறைமுறை என்ன பேசுகிறாரு, நீ 100 ரூபா 1000 ரூபா தரேன், நீ ஃபோன் யாருக்கு வேணாலும் பேசுங்கிறாரு. அவர் மையன் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டியான்னு இருக்கிறாரு. நம்ம சகோதரிகள் வர்றாங்கன்னா ஒரு நிர்பந்தத்தில் அந்த அரசு உதவித்தொகை கொடுக்குதுன்னா அதுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லைங்க. நாங்களாம் மேடையில் பேசும்போது விலையில்லாத அரிசி கொடுத்தோம் சொல்ல மாட்டோம். இலவச 20 கிலோ அரிசி கொடுத்தோம், இலவச பஸ் பாஸ் கொடுத்தோம், இலவச லேப்டாப் கொடுத்தோம், இலவச சைக்கிள் கொடுத்தோம்மா. புரட்சித்தில் அம்மா அவரை சொல்லப்படான்ட்டு அவரை வந்து விலையில்லாத அரிசி விலையில்லாத பொருள் கொடுத்தோம் சொல்லுவாங்க. ஒரு நாகரிகம், நல்லினம். அது கிடையாது இல்லை திமுகவில். மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. இது மக்கள் ரசிக்க மாட்டாங்கல்ல. உன்னை யார் கேட்டால் வேணாங்கிறாங்க. இந்த பஸ் யார் கேட்டா அவங்ககிட்ட? நேற்று மதுரையில் ஒரு சகோதரி, இந்த பஸ் யார் கேட்டா? எனக்கு காசு வாங்கி நல்ல பஸ் கொடு, ஒழுகாத பஸ் கொடு. ஒழுகாத வீடுன்னு சொன்னால் நீ ஒழுகாத பஸ் வந்துருச்சு நிலமை. பார்த்தோன்னா ஒரு டயர் முன்னாடி போயிட்டு இருக்கு, பஸ்ஸுக்கு முன்னாடி டயர் முன்னாடி போகுது இல்லைங்களா? சென்னையில் பார்த்தோம் இல்லைங்க, ஒரு சகோதரி பஸ்ஸுக்குள்ளேயே உள்ள விழுந்துட்டாங்கல்ல. என்ன நிர்வாகம் பண்ணுறது? எதுக்கு துறை அமைச்சர்? அது முதல்ல கண்ணப்பன் இருந்தார், அதுக்கப்புறம் சிவசங்கர் இருந்தார். கண்ணாடி திருப்பின்னு ஆட்டோ ஓடுமா? மந்திரி யாராக இருந்தாலும் நிர்வாகத்தில் அதிகாரிகளை கூப்பிட்டு வேலை வாங்கணும்ல. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சிவசங்கர் கூப்பிட்டு வேலை வாங்கணும், சிவசங்கர் அதிகாரி வேலை வாங்கணும், அதிகாரி கீழே வேலை வாங்கணும். இதான ப்ரொசீஜர். மேலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். யாரையும் கண்டுக்கிறது இல்லை, கண்டிக்கிறதும் இல்லை. அது வெளிப்படையா நம்ம நினைக்கிறது இல்லையா? நடந்து தானே இருக்கும். ஒன்றும் இல்லையங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, 25,000 லிட்டர் டீசல் திருட்டு போகிற அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்? ஒரு நாளைக்கு எவ்வளோ, ஒரு பஸ்ஸுக்கு எவ்வளோ டீசல் ஊற்றுறாங்க? 290 லிட்டர் ஊற்றுவான்னு நினைக்கிறேன். அப்போ எவ்வளோ பஸ் டீசல் மொத்தமாக திருடி இருக்கான்? எவ்வளோ நாளாக திருடிட்டு இருக்கான்? அப்போ என்ன பண்ணுறீங்க? கவனிக்கணும். இங்கே எதுவும் ஒரு பொருள் பண்ணி விட்டுருவீங்களா? நீங்கள் உங்களை விட்டுருவாங்களா சொல்லுங்கள்? பாதுகாப்பு முக்கியம் இல்லைங்க. ஒன்று நம்பித்தானே மக்கள் வண்டியில் ஏறுறான், பஸ்ஸில் ஏறுறான்.
வேலை பார்க்குறோம் கவனிக்கணும். நாம என்ன யாருக்கு நம்ம கவனிக்கல, ஆட்டையை போட்டுருவோம். இது முக்கியமாக அதிமுக சார்பாக சொல்லப்படுகின்ற தொடர் குற்றச்சாட்டுகள். நீங்க சொல்றீங்க, உண்மையை சொல்றேன். குற்றச்சாட்டு பொய் குற்றச்சாட்டு இல்லை, உண்மை நடக்கிறது. நீங்க சொல்றீங்க ஆதாரம் இருக்கு. ஆனா திமுக பல மாதங்கள் முன்னாலேயே அத்தனை தொகுதிகளுக்குமே தன்னுடைய தேர்தல் வியூகங்களை வகுத்து ரொம்ப வேகமா தேர்தல் எந்திரத்தை முடுக்கி விட்டுருக்கு. அதிமுக இன்னும் கூட எந்திரிச்சு நிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கு. 68,500 பூத்துக்கும் ஆள் போட்டு பூத் கமிட்டி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டு பொறுப்பாளரும் மாவட்ட கழக செயலாளரும் இணைந்து எல்லா பூத் கமிட்டி வேலை நடந்துட்டு இருக்கு. வெளியே நாங்கள் யார்ட்டும் சொல்லலை தவிர ஆட்டோமேட்டிக்காக உள்ள அண்டர் நடந்துட்டு இருக்கு. வேலையை நடக்குது, எல்லா மாவட்டங்களும் நடக்குது, தினசரி நடக்குது. ஒவ்வொரு மாவட்டத்தையும் கூப்பிட்டு ஒவ்வொரு மாதமும் 2 முறை ஒரு முறை மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு பொறுப்பாளர் கூப்பிட்டு எங்கள் கழக பொதுச் செயலாளர் பேசிகிட்டு இருக்கிறாரு, விசாரிச்சுட்டு இருக்காரு, ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஃபாலோ பண்ணுறது அதிமுக, ஃபாலோ பண்ணுறது திமுக. திமுக ரொம்ப வேகமா கூட்டணியில வைத்து இல்லைங்க, நிர்பந்தத்தில் இருக்காங்க. இங்க நான் முதலே சொல்லிட்டேன், தலைவர்கள் கூட்டணி இருந்தாலும் கூட கேடர்ஸ் கூட்டணி இல்லை. மனசு உப்பல்ல வேணாலும். அன்னைக்கு தேர்தல் நேரத்தில் 10,000 20,000 பணம் கொடுத்தா வாங்கி வீட்டில் வச்சுட்டு போய் படுத்துக்குருவான், வேலை செய்ய மாட்டான். பாஜக கூட்டணியிலிருந்து சொல்றாங்க விஜய் வருவார் கூட்டணிக்கு அப்படின்னு. அது என்ன முடிவு பண்ணலாம்? பாஜக சொல்றாங்க அது அவர் சொந்த கருத்து. அவர் விஜய் எடுக்க வேண்டிய நான் அதை சொல்ல முடியாது. நயினா நாகேந்திரன் தான் சொல்றாரு. பாஜக மாநில கருத்து நான் சொல்ல முடியாது. இல்ல எங்கள் பொதுச் செயலாளர் என்ன செய்யறாரு எதுக்கு கேட்கிறேன்னா, நீங்க ஏத்துப்பீங்களா அந்த மாதிரி நான் உங்களை தர்ம சங்கரத்தை என்ன கேட்கிறேன்னா, பாஜக மாநில தலைவர் சொல்றாரு விஜய் வருவார், வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா வரலாம். இன்னும் கூட்டணி பெருசாகும், இன்னும் கூட்டணி பெருசாகும். நிறைய கட்சிகள் இருக்கு, என்ன நிறைய இடங்கள் எல்லாமே கொடுக்கணும். இன்னும் பெரிய அளவுக்கான அது வந்தால் பிரச்சனையா சாதகமா பாதகமா? இல்ல, மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்க கட்சிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு குறைந்தபட்சம் 150 இடம் வெற்றி பெறுவோம். 130, 140, 136 வரைக்கும் எங்களுக்கு கேரண்டி. கூட்டணிலாம் பிரிச்சு கொடுத்தது போக நாங்கள் தனியாக இருந்தா கூட அது உத்தரவாதம். புரட்சித்தில் எம்ஜிஆர் 77 ஜெயிச்சதை விட 80 கூட 10 ஜெயிக்கிறாரு. இவனே எம்ஜிஆர் இப்போ இருக்காரு, அம்மா இருக்காரு, இன்னும் எங்கள்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட புரட்சித் தலைவரை பற்றி பேசிட்டு புரட்சித் அம்மா பேசி தான் எல்லாருமே பேசுகிறோம். சாதாரண அடிமட்ட தொண்டன் பேச்சாளர்ல இருந்து பொதுச்செயலர் எடப்பாடி வரைக்கும் அவங்க பேசாம யாரும் பேசுறது இல்லை. ஆனால் வாக்குமி கொஞ்சம் கொஞ்சமா செதறிடுச்சு இல்லை, மறுக்க முடியாது இல்லை. இல்லை செதறல, குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க, மறுபடியும் வேற ரூபத்தில் வந்துடும். திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு பிரிந்தவர்கள் அவர்கள் பிரிந்து தான் போனார்கள், கட்சியில பிளவு கிடையாது, பல தடவை சொல்லியிருக்காரு. ஆனா 1%, 2%, 1-2% இப்படிங்கிறது எல்லாமே ஒரு சரிவு தானே. பின்னாடி வேற வந்து சேர்ந்துட்டு இருக்காங்கல்ல. நீங்க சொல்றது கரெக்ட். இவன் போயிட்டு இன்னும் வருவாங்க எங்களுக்கு. இன்னும் நான் முதலே சொல்லிட்டேன், மற்ற திமுக கூட்டணியில் இருக்கிற அந்த கேடர்ஸே எங்கள்கிட்ட ஆதரவு தெரிவிக்கிறான்னு சொல்லிட்டேன். இவன் 4 பேர் போனால் இங்கே 14 பேர் வர்றான். ஆனால் கட்சியில் ஒரு முக்கியமான அடையாளங்களாக இருந்த திரு தினகரனோ திரு ஓ பன்னீர்செல்வமோ இல்லாத எல்லாமே கட்சிக்கு இழப்பு தானே. அதெல்லாம் யார் இந்த கட்சியில் ஆரம்பியர் இருந்தார், எஸ்டிஎஸ் இருந்தார், கேஏக்கு இருந்தாங்க, திருநாவுக்கரசு இருந்தார், எல்லாம் அப்போலாம் இருந்தாங்க, ஜாம்பவன் தான் இருந்தாங்க. கட்சி இன்னைக்கு இருக்கா இல்லையா? திருநாவுக்கரசு போகும்போது கிட்டத்தட்ட 10 நாடாளுமன்ற உறுப்பினர் போனாங்க, ராஜ்யசபா உறுப்பினர் சேர்த்து போனாங்க. இன்னைக்கு கட்சி இருக்குல்ல. அதனால் இது ஒரு பெரிய ஆலமரம். யார் வேணாலும் வருவாங்க போவாங்க, கட்சி இருக்கும். இந்த கட்சிக்கு யார் வேணாலும் அந்த கட்சியை தாங்கி பிடிக்கிறதுக்கு, அந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு ஒரு பொதுச்செயலாளர் வருவார். மறுபடியும் இப்போ 70 வயசாச்சு எங்கள் அண்ணனுக்கு எடப்பாடி இருக்குது. 95 வயசு ஆகும்போது இன்னொருத்தர் கூட உட்காந்துருப்பார். அவரு சொல்ல மாட்டேன் இவன் தான் கிடையாது, யாராவது வருவான். அதாவது ஒன்று தெரிஞ்சு சின்ன உதாரணம் பாருங்க, 100 தென்னை மரம் வச்சிருக்கிறோம், நம்ம வீடுகளில் தோப்பு வச்சிருக்கிறோம். 100 தென்னை மரத்தில் 10 தொழிலாளர் இருக்காங்க. குறுக்க போவான் வருவான். ஒரு தேங்காயோ ஒரு தென்னை மட்டும் ஒருத்த மேலே விழுகாது. உண்மைது. ஏன்னா அந்த மரம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. அதே போல் அதிமுக எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. யாராவது வந்து இந்த கட்சியை வழி நடத்துவாங்க. புரட்சி அம்மா சொன்னது மாதிரி எனக்கு பிறகும் பல நூற்றாண்டுகள் இந்த கட்சி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது நடக்கும். இந்த நிகழ்ச்சியின் கருத்தில் குறிப்பிட்ட வடபழனி ராமகிருஷ்ணன், மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.